புரோட்டீன் தோசை செய்யலான்னு எங்கள் வீட்டில் இருக்க பச்சை பயிறு, ராகி, மூக்கடலை, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, உளுந்து இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற போட்டுட்டேங்க. ஊறினதுக்கு அப்புறமா தேவைப்படுற அளவுக்கு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு ஜீரகம் இது எல்லாமே போட்டு சேர்த்து அரைச்சி நல்லா மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சாலும் நல்லா இருக்காது, இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கிட்டு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தேவைப்படுற அளவுக்கு மாவை ஊற்றி நல்லா தோசை அப்படியே நல்லா நீட்டாக சுட்டோன்னு வச்சுக்காங்களேன், ப்ரோட்டீன் தோசை ரெடி. அதுக்கு ஆப்டாக ஏதாவது ஒரு சட்னி வேணும் இல்லையா, அதனால் கார சட்னி தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்துருந்தது கார சட்னி. ஸோ மார்னிங் டிஃபன்னு ப்ரோட்டீன் தோசை கார சட்னி வச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.